சில்வர் டஸ்ட் பாருங்கள், மழை பெஞ்சோடனே அப்படியே பச்சை கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் வெயில் அடிக்க அப்படியே வெள்ளை கலரில் மாறிடும். சில்வர் டஸ்ட்டில் வந்து ஒரு 2 கட்டிங்ஸ் போட்டு வச்சேன். அதாவது ஒரு கட்டிங்ஸ் வந்து டல்லாக இருக்குது, இதில் வளர்ந்துருக்குமா என்னன்னு தெரியல. இன்னொரு கட்டிங்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 1 வாரம் ஆகுது போட்டு. சும்மா இதிலேருந்து அப்படியே உடச்சி அப்படியே நடவு பண்ணிட்டேன். இருங்க காமிக்கிறேன். இப்போ வரமாட்டேங்குது. இப்படி உடச்சி சும்மா இப்படி குத்தி வச்சுட்டேன். இப்படி நடவு பண்ணிட்டேன். அதிலிருந்து தான் இப்படி வளர்ந்துருக்கு. அப்புறம் புது தளிர்கள் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு தான் சரி இன்றைக்கி வந்து இதை பறித்து பார்க்கலாம் எப்படி வேர் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் 2-3 வேர் விட்டுருக்கா. அதை அப்படியே நம்ம நடவு பண்ணால் ஒரு புது செடியாக வந்துடும். இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கோகோபீட் போடணும் அப்படி இப்படின்லாம் இல்லை. நம்ம முன்னாடிலாம் எப்படி கட்டிங்ஸ் நடவு பண்ணுவோம், சும்மா அந்த செம்பருத்தி கட்டிங்ஸோ ஏதாவது ஒன்று இருந்தால் அப்படியே வந்து வீட்டுக்கு முன்னாடிலாம் வைப்போம் இல்லைங்க. அது வேர் பிடிச்சி வளரத்தானே செய்யும். வெயில் காலமாக இருந்துச்சுன்னா அது கஷ்டம். மழை காலத்துலலாம் வந்து நம்ம எப்படி நடவு பண்ணி வச்சாலும் வளர்ந்து வந்துடும்.